உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாநில மண்டல மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் முகாம் நிர்வாகிகளுக்கான ஒருநாள் அரசியல் பயிலரங்கம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முதன்மை செயலாளர் பாவரசு, துணை பொதுச் செயலாளர் கனியபுதன், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் சித்திக் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இப்பயிலரங்கத்தில் 200க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் முன்னாள் மண்டல செயலாளர் தமிழடியன், மண்டல துணை செயலாளர் விடுதலை சேகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விசிக தலைவர் தொல் திருமாவளவன் குறித்து அவதூறாக பேசிய பாஜக முன்னாள் தேசிய செயலாளர் ராஜாவை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய கோரி சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் காஜா பைரின் தலைமையில் விசிகவினர் டவுன் காவல் நிலையத்தில் மனு அளித்தனர். பிஜேபியை சேர்ந்த முன்னாள் தேசிய செயலாளரான ராஜா அவர் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி அமரன் படம் குறித்து பத்திரிகையாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்புகிறார்கள். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் திருமாவளவன் தீவிரவாதி, திருமாவளவன் தேச துரோகி, திருமாவளவன் அந்நிய கைக்கூலி என்று இழிவுபடுத்தக்கூடிய வகையில் மேன்மைமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை, நாடாளுமன்ற உறுப்பினரை அவதூறு பரப்பக்கூடிய வகையில் தொடர்ந்து பேசி வரும் ராஜா, அதே போல சட்டமன்ற உறுப்பினரான பேராசிரியர் ஜவாஹிருல்லாவை தீவிரவாதி என்கிறார். தொடர்ந்து இருவேறு சமூகங்களுக்கிடையே பதட்டத்தை உண்டு பண்ணக்கூடிய, தொடர்ந்து பேசி வரக்கூடிய ராஜாவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து சிறைப்படுத்தணும்னு புகார் கொடுக்கறதுக்காக சேலம் மாநகர வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக நிர்வாகிகள்லாம் வந்திருக்கோம். மனநல பாதிக்கப்பட்ட ராஜா தொடர்ந்து அரசியல் இயக்க தலைவர்களை அவதூறு பேசுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். ஊடக வெளிச்சம் தன் மீது விழ வேண்டும் என்பதற்காக மேன்மைக்குரிய தலைவர்களை கூட ஒருமையில் பேசுவதும் அவதூறு பரப்புவதும் தொடர்ந்து இந்த ராஜா செய்து வருகிறார். உடனடியாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்திட கோரி டவுன் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்துள்ளோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் வாக்குச்சாவடி முகவர் ஆலோசனைக் கூட்டம் மறைமலை நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பாலாஜி, தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். இதில் மறைமலை நகர் வடக்கு நகர செயலாளர் மணிமாறன் மற்றும் திராவிட முரளி, ராஜ்குமார், செல்வக்குமார், லதா, வெண்ணிலா, ராஜேஸ்வரி, சுதாகரன், குட்டி சிவா, அருள், அன்பு, சீனிவாசன், சர்க்கரை வளவன், முகிலன், கார்த்திக் பாஸ், சமரன், ராஜா, தேவ அருள், நந்தா, ஆனந்தன், குருமூர்த்தி, இளவரசன், சசி, சுரேஷ், அறிவமுதன், தினகரன், தமிழ்வாணன், வஜ்ரவேல், சுதாகரன், தசரதன், செல்வம், கார்த்திக், நிவாஸ், கன்னியப்பன், தனுஷ்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிற வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியை எப்படி மேற்கொள்வது, அதற்கான பணி என்ன என்பது குறித்து மாவட்ட பொறுப்பாளரிடத்திலே, நகர பொறுப்பாளரிடத்திலே ஒரு ஆலோசனை கூட்டத்தை தலைமை தாங்கி வழிநடத்தி இருக்கக்கூடியவர் தென்னவன். அவருடைய தலைமையிலே நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கக்கூடிய
வாக்குச்சாவடிகளில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பதற்கான அடுத்த வாரம் 16, 17 மற்றும் 23, 24 ஆகிய 4 நாட்கள் நடைபெற இருக்கிறது. அந்த 4 நாட்களிலும் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அந்த முகாமிலே பங்கேற்று இந்த வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வேண்டும், அந்த நிகழ்வுகளில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டது. அத்தோடு வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பதோடு புதிய வாக்காளர்களை சேர்க்க வேண்டும். ஜனவரி 1, 2025 அன்று 18 வயது நிரம்பியவர்கள் வாக்களிக்கக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கான அந்த பணியையும், 2 தொகுதிகளில் வாக்குகள் இருந்தால் அதை நீக்குவதற்கான அந்த பணியையும், திருத்தம் ஏதாவது இருந்தால் ஒரு வாக்காளருடைய டீடைல்ஸ் ஏதாவது திருத்தப்பட வேண்டியது இருந்தால் அதை திருத்துவதற்கான அந்த பணியும் செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டது. அத்துடன் புதிய முகாம்களை உருவாக்க வேண்டும். ஒடுக்கப்பட்ட சமூகத்தை தாண்டி ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழரை அவர்களை ஆதரித்து வருகிறார்கள். ஆகவே இந்த நம்பிக்கையை மேன்மேலும் பெருக்குகிற வகையிலே அதை பயன்படுத்தி அனைத்து தரப்பு மக்களிடத்திலே இந்த கட்சியை விரிவுபடுத்துவது என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. அதோடு மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு அண்மையிலே நடைபெற்றது. அந்த மாநாட்டினுடைய 13 தீர்மானங்களை விளக்கக்கூடிய வகையிலே பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பிலே செங்கல்பட்டிலே நடைபெற வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகிய அந்த விளக்க பொதுக்கூட்டத்திலே அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையிலும், இதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற வகையிலே அந்த தீர்மானங்களை மக்களிடத்திலே கொண்டு போய் அளிப்பதற்காக 2000க்கும் மேற்பட்ட அந்த தீர்மான புத்தகங்களை மாவட்ட செயலாளர் இங்கே வழங்கியிருக்கிறார் அனைவருக்கும். ஆகவே மக்களிடத்திலே இந்த கருத்துக்களை, மது ஒழிப்புக்கான அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து அந்த விளக்க பொதுக்கூட்டத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்ற ஆலோசனையும் இங்கு முடிவெடுக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகராட்சிக்கு உட்பட்ட 3வது வார்டு வல்லாஞ்சேரியில் பகுதி அம்பேத்கர் மைதானத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்று விழா நடைபெற்றது. சிறுத்தைகள் அஜித் ஒருங்கிணைப்பில் மறைமலை நகர் வடக்கு செயலாளர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் கலந்து கொண்டு கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இவ்விழாவில் வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் மற்றும் சுதாகரன், அஜித், கணபதி, அப்பு, கணேஷ், அஜித், நிதிஷ், தனுஷ்ராஜ், விடுதலை மாறன், இளவரசன், தமிழ்வாணன், சசி, ராஜேஸ்வரி, கதிரவன், சுதாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தோல் திருமாவளவன், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா ஆகியோர் அவதூறாக பேசிய பாஜக முன்னாள் தேசிய செயலாளர் ராஜா மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை காவல் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார், மனிதநேய மக்கள் கட்சியின் தெற்கு மாவட்ட தலைவர் அப்துல் கயூம் தலைமையில் உடுமலைப்பேட்டையில் புகார் மனு அளிக்கப்பட்டது. அப்போது ஈரோடு திருப்பூர் மண்டல துணை செயலாளர் முருகன், மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பொன் ஈஸ்வரன், உடுமலை நகர செயலாளர் ரவிக்குமார், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட பொறுப்பாளர் இப்ராஹிம் அலி மற்றும் அப்சல் பாஷா, அசாருதீன், ஷாஜகான் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சென்னை ராயப்பேட்டையில் உருது மேம்பாட்டு அமைப்பின் சார்பில் நடைபெற்ற உலக உருது நாள் மற்றும் விருதுகள் வழங்கும் விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் கலந்து கொண்டு உருது மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்ட திருக்குறளை வெளியிட்டார். பின்னர் இவ்விழாவில் பேசிய அவர், நாம் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல, மொழி திணிப்பிற்கு தான் எதிரானவர்கள் என்று தெரிவித்தார். கடந்த ஆண்டு இதேபோல நவம்பர் 9 அன்று நம்முடைய டாக்டர் முகமது உபைதுல்லா பேக் அவர்கள் உலக உருது நாள் நிகழ்வை ஒருங்கிணைத்து அதில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியிருந்தார். இப்போது 2வது முறையாக நடக்கிற இந்த விழாவிலும் பங்கேற்கிற வாய்ப்பு பேராசிரியர் டாக்டர் அமானுல்லா அவர்கள்
உருதிலே மொழிபெயர்த்திருக்கிற திருக்குறள் நூலை வெளியிடுகிற வாய்ப்பு எனக்கு அளிக்கப்பட்டதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உருது மொழிக்கும் திருமாவளவனுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேள்வி கேட்பார்கள். அவர்கள் ஏன் அப்படி கேள்வி கேட்கிறார்கள் என்பதை இங்கே சுருக்கமாக பேராசிரியர் அமானுல்லா அவர்கள் தன்னுடைய பேச்சினை பதிவு செய்தார். உலகம் முழுவதும் மனிதர்கள் வெவ்வேறு மொழிகளை பேசினாலும் அனைவரும் மனித குலத்தை சார்ந்த ஒரே குடும்பம்தான் என்கிற உணர்வை நமக்கு மாமனிதர்கள், மகான்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகமாக இருந்தாலும், இயேசு பெருமான் அவர்களாக இருந்தாலும், கௌதம புத்தராக இருந்தாலும், ஏன் இன்றைக்கு நாம் வெளியிட்ட நூலை, திருக்குறளை படைத்த ஐயன் திருவள்ளுவனாக இருந்தாலும், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற பொன்மொழியை இந்த மண்ணுலகுக்கு வழங்கிய மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களாக இருந்தாலும், நமக்கு சொல்லி இருக்கிற ஒரே போதனை, நாம் மொழியால் வேறுபட்டாலும், தேசத்தால் வேறுபட்டாலும், மதத்தால் கலாச்சாரத்தால் வேறுபட்டாலும், பேசுகிற மொழியால் நாம் பிரிந்து கிடந்தாலும், நாம் அனைவரும் ஒரே ஊர்தான், ஒரே உறவுதான் என்று சொன்னவர் மனோன்மணியம் சுந்தரனார். ஆகவே எனக்கு உருது தெரியாது என்றாலும் கூட உருது பேசும் நீங்கள் எனக்கு உறவுகள் தான், எனது சொந்தங்கள் தான், எனது சகோதர சகோதரிகள் தான். என் மீது நீங்கள் அன்பு செலுத்துவதைப் போல உங்கள் மீது நான் அன்பு செலுத்துகிறேன். இதுதான் நமக்கிடையிலான பிணைப்பு, இதுதான் மனித குலத்தின் மாண்பு, இதுதான் உலகம் முழுவதும் பரவ வேண்டிய, செழுமை பெற வேண்டிய பண்பாடு, சகோதரத்துவ பண்பாடு. ஃப்ரெட்டர்னிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற, நமது அரசமைப்பு சட்டத்திலே சொல்லப்படுகிற அந்த சகோதரத்துவம் தான் என்னை இந்த மேடையிலே அமர வைத்திருக்கிறது, உங்களோடு உறவாட வைத்திருக்கிறது. வெறுப்பு இருந்தால் நாம் சேர முடியாது. நீ வேறு நான் வேறு என்ற வெறுப்பு நமக்குள்ளே வளர்ந்தால் நாம் இணைந்து வாழ முடியாது. மொழி என்பது நம்முடைய வாழ்விலிருந்து தோன்றிய ஒன்று என்றாலும் கூட, மொழி நம்முடைய கலாச்சாரத்தின் விளைச்சல் என்றாலும் கூட, மொழி நம்முடைய அறிவின் வளர்ச்சியிலிருந்து வெளிப்பட்டிருக்கிற ஒன்று என்றாலும் கூட, மொழி நமக்கான தேவைகளின் அடிப்படையில் நாம் உழைக்கிற உழைப்பிலிருந்து முளைத்தது என்றாலும் கூட, மொழி நம்மை பிரிப்பதற்காக உண்டானதல்ல, அதுதான் அடிப்படையானது. நம்மை பாகுபடுத்துவதற்காக உண்டானதல்ல, அதுதான் அடிப்படையானது. மனிதகுலம் ஆங்காங்கே தன்னுடைய தேவைகளுக்கான வாழ்வாதாரங்களை நாடி செல்வதும் தேடி செல்வதும், ஒரே இடத்தில் நிலைத்து வாழ்வதும் தவிர்க்க முடியாதவை. அப்படி புலம்பெயர்ந்து போய்கொண்டே இருக்கிற மனித குலம், மனித குழு அல்லது ஒரு கூட்டம் ஒரு நில வரையறைக்குள்ளே தேங்கி நின்று விடுகிற போது, அவர்களுக்குள்ளாக பேசுகிற மொழி அவர்களோடு அவர்களுக்குரியதாகவே நின்று விடுகிறது, நிலைத்து விடுகிறது.
அப்படித்தான் பல்வேறு மொழிகள் இந்த மண்ணிலே தோன்றுகின்றன. ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழி தோன்றுகிறது. நாம் பேசுகிற தமிழ் தோன்றுகிற போது இப்படி இருந்ததில்லை. நாம் பேசுகிற மொழி தமிழ் நம்முடைய முன்னோர்கள் பேசிய காலத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது அதற்கும் முன்னால் வரலாற்றுக்கு காலத்திற்கு முன்னால் நம்முடைய முன்னோர் பேசுகிற போது இப்போது நாம் பேசுவது போல் பேசியிருக்க வாய்ப்பில்லை. இப்போது நாம் எழுதுகிற எழுத்து அன்றைக்கு இருந்திருக்காது. எழுத்தில்லாத மொழியாகத்தான் முதலில் தோன்றும். எழுத்தில்லாத மொழிதான் உலகில் முதலில் தோன்றுகிறது. ஒரு சமூகம், ஒரு குழு தொடர்ந்து திரும்ப திரும்ப தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு, தன்னுடைய தேவைகளை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு, தன்னுடைய உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்வதற்கு பயன்படுத்துகிற ஒளி மொழி என்று தன்னை செழுமைப்படுத்திக் கொள்கிறது. அது மேலும் மேலும் தன்னை செழுமைப்படுத்திக் கொள்கிற முயற்சியை மேற்கொள்ளுகிற போது அது எழுத்து வடிவத்தை பெற்றுக் கொள்கிறது. ஆக ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் ஒரு மொழிக்கு வருகிற போது அதற்கு இலக்கணமும் இலக்கியமும் கிடைத்து விடுகிறது, பரிணாமம் பெற்று விடுகிறது. இப்படித்தான் உலகில் ஒவ்வொரு மனித குழுவும் குழுவாக வாழ்ந்த காலத்தில் தங்களுக்கிடையிலே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதன் அடிப்படையில், உணர்ச்சிகளை பகிர்ந்து கொண்டதன் அடிப்படையில் தங்களுக்கான மொழியை அவர்கள் உருவாக்கிக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட மொழி காலப்போக்கில் ஒரே மொழியாக இல்லாமல் பல மொழிகளாக மாறிவிடுகிறது, கிளைத்து விடுகிறது. மனித குலத்தில் எப்படி ஒரு இனக்கலப்பு நேர்கிறதோ அப்படி மொழியிலும் மொழி கலப்பு உண்டு. கலாச்சாரம் என்பதே கலப்பின் வெளிப்பாடு என்றுதான் பொருள். கலாச்சாரம் என்பதே கலவைதான். தன்னுடைய தனித்தன்மையை ஒரு சமூகம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய உழைப்பால் தோன்றிய, அறிவால் தோன்றிய தனித்துவத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று போராடுவது உலகம் முழுவதும் நடந்தாலும் கூட அந்த தனித்துவத்திற்கான போராட்டத்தை தாண்டி மொழி கலப்பை பெறுகிறது. அது இன்னொரு மொழியாக மாறிவிடுகிறது. என் இனம் ஒரு நீண்ட நெடிய நாகரிகம் உள்ள, பண்பாடு உள்ள ஒரு இனம் அதை இன்னொரு இனத்தோடு கலந்து அதை பாழ்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை என்று எண்ணுகிறவர்கள் உண்டு. அதனால் இனக்கலப்பு நேரக்கூடாது என்ற வரையறைகளை ஏற்படுத்திக் கொண்டார்கள். சாதி கலப்பு நேர்ந்துவிடக் கூடாது என்ற வரையறைகளை ஏற்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் அந்த வரையறைகளை எல்லாம் தாண்டி இனக்கலப்பும் சாதி கலப்பும் இந்த மண்ணில் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. மனித குல வளர்ச்சியில், நாகரிக வளர்ச்சியில் இந்த கலப்பு என்பது தவிர்க்க முடியாது. ஆகவே இன்றைக்கு இந்தியாவிலே பேசப்படுகிற இந்தி மொழியும் உருது மொழியும் ஒன்றே போல் தோன்றும். உருது மொழியும் அரேபிய மொழியும் ஒன்று போல் தோன்றும். இதற்கு என்ன காரணம்? மனிதன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு புலம்பெயர்கிறான். அவன் ஒரே இடத்தில் நிலைத்திருப்பதில்லை. ஒரு குழு ஒரே இடத்தில் நிலைத்திருக்க விரும்பினாலும் கூட அதிலிருந்து சிலர் வெளியேறுவதும் புலம்பெயர்வதும் இன்னொரு இனத்தோடு கலப்பதும், அவர்கள் பேசுகிற மொழியும் இவர்கள் பேசுகிற மொழியும் கலந்து புதிய மொழி உருவாவதும் தவிர்க்க முடியாது. ஆகவே எந்த மொழிக்குள்ளே நீங்கள் தேடி பார்த்தாலும் உருது சொற்களை தேட முடியும். எந்த மொழிக்குள்ளே நீங்கள் தேடி பார்த்தாலும் தமிழ் சொல்லையும் தேட முடியும். எதிலிருந்து எது உருவானது என்பது மனிதகுல வரலாற்றின் குரோனாலஜிக்கல் ஆர்டர் என்கிற அந்த கால வரிசைப்படி பார்க்கிற போது ஓரளவுக்கு உணர்ந்து கொள்ள முடியும். எனவே மொழி நம்மை பிரிப்பதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. மொழியின் பெயரால் பாகுபாடு கூடாது.
அவன் தெலுங்கன், இவன் மலையாளி, இவன் கன்னடன், இவன் இந்தி வானா, இவன் உருது பேசுகிறவன், இவன் அரேபியன், இப்படி மொழி அடிப்படையிலே பாகுபாடுகள் கூடாது. வேறுபாடுகள் இருக்கும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேறுபாடு என்பது வேறு, பாகுபாடு என்பது வேறு. டிஃபரன்சஸ் என்பது வேறுபாடு, டிஸ்கிரிமினேஷன் என்பது பாகுபாடு. டிஸ்கிரிமினேஷன் கூடாது. உலகத்தில் தோன்றுகிற ஒவ்வொரு மனிதனும் யூனிக், ஒருவன் இன்னொருவனை போல் இருப்பதில்லை. அப்பா போல் பிள்ளை இருக்கிறான் என்று சொல்லிக் கொள்வோமே தவிர இரண்டு பேரும் ஒன்றல்ல. அம்மா போல் மகள் இருக்கிறாள் என்கிற தோற்றத்தை வைத்து சொல்லுகிறோம், ஜீன் வழியாக வந்த பண்புகளை வைத்து சொல்லுகிறோம் என்றாலும் அது யூனிக்னஸ் உள்ள ஒரு பிறவிதான். ஒவ்வொரு நாளும் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொரு ஜென்மமும், ஒவ்வொரு உயிரின் பிறப்பும் தனித்தனியானவைதான். யூனிக்னஸ். ஒரு ரிசம்பிளன்ஸ் தெரியும், பட் சேம் கிடையாது, ஒன்றல்ல. அப்படி இந்த பன்மைத்துவம் நம்முடைய வாழ்வியலில் இருக்கிற போது இதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வது என்பதுதான் மனித மாண்பு. இந்த டிஃபரன்சஸ், இந்த யூனிக்னஸ், இதை ஏற்றுக்கொள்வது என்பதுதான் மனிதனின் நாகரிக வளர்ச்சியின் உச்சம். ஆகவே அவர்கள் இந்தி பேசினால் என்ன, அரேபியா பேசினால், அரபு மொழியை பேசினால் என்ன, இந்தியை பேசினால் கூட என்ன, அவனும் நம் சகோதரன் தான், நாமும் அவர்களுடைய சகோதரர்கள் தான் என்ற உணர்வு. பிறகு எதற்காக இந்தியை எதிர்க்கிறோம் என்ற கேள்வி. யாரும் யார் மீதும் எதனையும் திணிக்க கூடாது. அப்படி திணிப்பது டெமோக்ரசி அல்ல. அதைத்தான் பேராசிரியர் அமானுல்லா சொன்னார், இந்தியிலே திணிப்பு இருக்கும், உருதிலே இனிப்பு இருக்கும் என்று சொன்னார். அதுக்கு என்ன பொருள் என்றால், உருதிலே இனிப்பு இருக்கும் என்பது அதனுடைய ஸ்வீட்னஸ் என்கிற பொருளில் அல்ல, அதனுடைய டெமோக்ரசி என்று பொருள். உருது யார் மீதும் ஆதிக்கம் செய்யாது என்று பொருள். அதுதான் அதனுடைய ஸ்வீட்னஸ். உருது யார் மீதும் ஆதிக்கம் செய்யாது, யாரையும் இதை நீ கற்றே தீர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தாது. உலகம் முழுவதும் ஆளும் வர்க்கத்தின் ஒரு மொழியாக பரவியதில் உருதுவும் ஒன்று. உருது மொழி ஒரு பெரிய பாரம்பரியம் உள்ள மொழி என்பதை நாம் அறிவோம். அது ஆட்சி மொழியாக இருந்தது என்பதையும் நாம் அறிவோம், இருக்கிறது என்பதையும் நாம் அறிவோம். அது பண்பாட்டு தளத்தில் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, இசை போன்றவற்றிலும் எவ்வாறு அது முதிர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஓரளவுக்கு நாம் அதை உணர்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பாரம்பரியம் உள்ள மொழி மேலும் இந்திய மண்ணில் வளர்ச்சி பெற வேண்டும், அது வலிமை பெற வேண்டும், அது செழுமை பெற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் இங்கே களப்பணி ஆற்றி வருகிறார்கள் என்பதை விருதுகளை பெற்றதில் இருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த மேடையில் 26 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த உருது மொழியின் வளர்ச்சிக்காக தங்களால் ஆன பங்களிப்பை செலுத்தி வருகிறார்கள் என்பதுதான் நமக்கு சொல்லுகிற செய்தி. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரான விடுதலை சிறுத்தைகளே